ஹாய் வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் ரிவ்யூ அண்ட் நான் உங்க பிரீத்தி வந்திருக்கேன். நம்ம ஷோல பாத்தீங்கன்னா வாரம் ரிலீஸ் ஆகிற சூப்பரான படங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷத்துல இன்னைக்கும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பரான 3 படங்களோட ரிவ்யூவோட தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னா வாங்க ஷோக்குள்ள போலாம். பவர் பாண்டி படத்தோட அவுட்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற பாச போராட்டங்க. அது மட்டும் இல்லாம காதல்ன்றது எந்த வயசுல வேணா வரலாம், முதுமையிலும் காதல் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. பவர் பாண்டி படத்தோட காஸ்டிங் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல ராஜ்கிரண் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோவா நடிச்சாலும் அவர் வர்ற சீன் எல்லாமே தியேட்டர்ல கிளாப்ஸ் அள்ளுதுங்க. அண்ட் அவருக்கு ஜோடியா பாத்தீங்கன்னா ரேவதி அம்மா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ரேவதி காம்பினேஷன் வரும்போதெல்லாமே தியேட்டர்ல எல்லாருமே ரசிக்கிற தன்மையா இயல்பா நடிச்சிருக்காங்க. அண்ட் சின்ன வயசு ராஜ்கிரனா பாத்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் நடிச்சிருக்காரு. ராஜ்கிரனுக்கும் தனுஷ்க்கும் முகஜாடியே இல்லையேன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். பட் அதுக்கெல்லாமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு அழகான லாஜிக்கும் படத்துல வச்சிருக்காங்க. அண்ட் சின்ன வயசு ரேவதியா பாத்தீங்கன்னா மெடோனா செபாஸ்டின் நடிச்சிருக்காங்க. மெடோனாக்கும் ரேவதிக்கும் சாயல் ஒத்து போற மாதிரி அழகா ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களை தவிர பாத்தீங்கன்னா படத்துல பிரசன்னா, சாயா சிங் மற்றும் பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஆப்டா பண்ணிருக்காங்க. பவர் பாண்டி படத்தோட டெக்னீஷியன்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு நம்மளோட தனுஷ். இது வரைக்கும் அவர் ஒரு ஆக்டரா சிங்கரா பார்த்த நம்ம முதல் முறையா டைரக்டரா பார்த்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்காரு நம்மளோட வேல்ராஜ். படத்துக்கு பாத்தீங்கன்னா 80s அண்ட் இப்போ கரண்ட்ல நடக்கிற மாதிரி நிறைய சீன் இருக்கும். ஸோ அந்த இதுக்கும் ஏத்த மாதிரி அழகான கலர் டோன் இந்த படத்துல கொடுத்து சூப்பரான வேரியேஷனும் காட்டியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு ஷான் ரால்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வேல்ராஜ் மாதிரி இவரும் 80ஸ்க்கும் கரண்ட் ஜெனரேஷனுக்கும் ஏத்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. படத்துல எல்லா பாடல்களுமே எப்பவுமே மனசுல நிக்கிற மாதிரி ரொம்ப மெலடியா அழகாவும் அமைச்சிருக்காரு. மைனஸ் பார்த்துடலாம். படத்தோட பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் சார் தான். அவரை தவிர இந்த ரோல் வேற யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அழகா நடிச்சிருக்காரு. அண்ட் அவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா படத்துக்கு மியூசிக் ரொம்ப பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். பிஜிஎம் ஆகட்டும் சரி, பாட்டாகட்டும் சரி, எல்லாமே படத்துக்கு ஆப்டா நீட்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த பிளஸ் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி. நம்ம தனுஷ் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான மெசேஜோட இந்த படத்தை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒருத்தரும் தங்களோட பெத்தவங்களை நல்லா பாத்துக்கணும்ன்ற மெசேஜா அழுத்தம் திருத்தமா அழகா கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மைனஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகிங்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கிறிஸ்பா முடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ். மக்கள் கூட்டமா குடும்பத்தோட போய் பார்த்த பவர் பாண்டி படத்தோட ரிவ்யூ பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 2 சூப்பரான படங்களோட ரிவ்யூ காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா இப்ப ஷோல ஒரு குட்டி பிரேக்.